எந்த நடிகைக்கும் என்னோட படத்துல வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். தினசரி பட கதாநாயகி என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்ரீகாந்த் நடிச்சு கடைசியா வெளியான படம் தினசரி. இந்த படத்தோட கதாநாயகியான இந்த படத்தோட தயாரிப்பாளரான சிந்தியா இவங்க கதாநாயகியா நடிக்கிறாங்க அப்படிங்கிற அறிவிப்புகளும், போஸ்டர்களும், அப்டேட்டுகளும் அடுத்தடுத்து வெளியாச்சு. இத பார்த்த இணையவாசிகள் சிந்தியாவ உருவகேலி பண்ணாங்க. அதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்து கெத்தா நிக்கிறாங்க சிந்தியா. ஆனா இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நெறைய பேர ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. நடிகர் ஸ்ரீகாந்த் நடிப்புல இசைஞானி இளையராஜா இசையில வெளியான படம் தினசரி. இந்த படத்த அமெரிக்காவை சேர்ந்த தயாரிப்பாளரான சிந்தியா தயாரிச்சது மட்டும் இல்லாம படத்தோட கதாநாயகியாவும் நடிச்சிருக்காங்க. தினசரி படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி வர்ணாசிரமம் அப்படிங்கிற படத்துல வெளிநாட்டு பெண்மணி கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க சிந்தியா. இந்த படத்தையும் அவங்க தான் தயாரிச்சிருந்தாங்க. வர்ணாசிரமம் படம் வணிக ரீதியா சரியா வெற்றியை பெறல அப்படின்னாலும் கூட நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்துச்சு. தினசரி படமும் விமர்சன ரீதியா பாராட்டுக்களை பெற்றுச்சு. ஆனா வணிக ரீதியா படம் ஒர்க் அவுட் ஆகல. இந்த நிலையில என்னோட உடலமைப்பு பத்தி சில பேர் ரொம்பவுமே மோசமா விமர்சனம் பண்றாங்க. இப்படியான விமர்சனங்கள நான் எதிர்பார்க்கல. மோசமான விமர்சனங்கள் மன உளைச்சல ஏற்படுத்துச்சு. சில பேர் என்ன விமர்சிக்க திருநங்கை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துறாங்க. இதெல்லாம் எனக்கு வருத்தத்த குடுத்தாலும், இணையத்துல எனக்காக சில பேர் ஆதரவா கருத்துக்கள தெரிவிக்கிறாங்க. என்ன மோசமா விமர்சிச்சு அவங்க கூட சண்டைக்கு கூட போறாங்க. இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்ன இவங்க, வரக்கூடிய காலங்கள்ல அவங்க தயாரிக்கக்கூடிய படங்கள்ல நானே தான் கதாநாயகியா நடிப்பேன். வேற கதாநாயகியா நடிக்க அனுமதிக்க மாட்டேன். காரணம், அவங்க இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்ல கிளாமரா நடிச்சிருப்பாங்க. அதனால நான் தயாரிக்கக்கூடிய படங்கள்ல அவங்களுக்கு அந்த மாதிரி நடிக்க நினைக்கலாம். ஆனா, என்னோட படத்தோட தரம் குறைஞ்சு போகும். அதனால நான் தயாரிக்கக்கூடிய படங்களுக்கு நான் மட்டுமே கதாநாயகியா நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த பேச்சு நெறைய பேருக்கு அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு.